நீ சொல்லு எனக்கு குழந்தை பிறக்கும் என்னால முடியல என்னால குழந்தை பிறக்க முடியல கேளுங்க சொல்லுங்க கேளுங்க நான் போக மாட்டேன் இதை விட்டு நான் போக மாட்டேன் இதை போக மாட்டேன் இதை விட்டு போக மாட்டேன் அவகிட்ட சொல்லுங்க நான் போக மாட்டேன் ஐயோ ப்ளீஸ் இதை பாரு நான் இதை விட்டு போக மாட்டேன் நான் போக மாட்டேன் அக்கா பொறுமையா இருங்க எல்லாம் சரியா இருக்கு அமைதியா இருங்க அம்மா இதுக்கு ஐயா எதுவும் சொல்லியா? சொன்னாரு, ஆனா இவங்க யாரும் கேட்கல. பாவம் ஜெயந்தி அக்கா, அவங்க நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவங்க இத்தனை வருஷம் இவர்தான் வாழ்க்கைன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் ஜெயந்தி அக்காவை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டாரு. தேவைப்பட்டா ஜெயந்தி அக்காவை டிவோர்ஸ் பண்றதுக்கும் ரெடியா இருக்காராம். இப்போ நீயே சொல்லு, நீ யார் பக்கம் நிக்க போற? கடமை விசுவாசம்னு தப்பு பண்ற உங்க அண்ணனுங்க பக்கமா, இல்ல உன்னை சொந்த தம்பி மாதிரி பாத்துக்கிட்ட ஜெயந்தி அக்கா பக்கமா? சொல்லு. இத்தனை வருஷமா இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு அந்த ஆள் கொடுத்த அவமானத்தையும் அடியையும் தாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் இருந்ததுக்கு என்ன பிரயோஜனம்? குழந்தை இல்லைங்கிற ஒரே காரணத்தை காட்டி இப்போ என்னையே ஓரங்கட்டு பார்க்குறாரு. அன்னைக்கு இந்து என்கிட்ட எதுக்குக்கா இவர் மேலே அக்கறை காட்டுறீங்கன்னு கேட்டப்போ என்னதான் அவர் என்கிட்ட கோவப்பட்டாலும் பொம்பளை விஷயத்தில் ரொம்ப நல்லவர், என்னை தவிர இன்னொரு பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார்னு சொன்னேன். ஆனால் என்னோட அந்த நம்பிக்கையை இந்த மனுஷன் எனக்கு மொத்தமும் போட்டு உடைச்சிட்டாரு. என்ன ஓரம் கட்டிட்டு அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றதை பார்க்கறதுக்கு நான் உயிரோடு இருக்கிறத விட பேசாம சாகிறதே மேல். திவா, நான் தரகர்கிட்ட பேசிட்டேன். பொண்ணு வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, சரிட்டாங்க. உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நாளைக்கே பொண்ணை பார்க்க போயிடலாம். என்னண்ணே நீங்கள் எல்லாம் பார்த்து சரின்னு சொன்னதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? டேய், கட்டிக்க போகிறவன் நீ தானடா, உனக்கு பிடிக்கணும்ல. சொல்ல என்ன பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குண்ணே. ஏய் என்னடா? அண்ணா, ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டாங்கிறதுக்காக இப்படி அவசர அவசரமா இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி பண்றது எனக்கு சரியா படலண்ணே. அண்ணா, அண்ணியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அண்ணா, அவங்க ரொம்ப பாவம் அண்ணா. அண்ணா, இத்தனை நாள் பொறுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாமே. இத்தனை நாள் ஒரு குழந்தை பேத்து கொடுக்க துப்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் பேத்து கொடுத்துருவாங்க. அண்ணா அண்ணா, அவருக்கு பண்ண செக்கப்ல அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டார்லண்ணே. அண்ணா, அண்ணி மேல மட்டும் தப்பு சொல்றதுல எந்த வகையில என்ன நியாயம்? பாவண்ண, நீங்க சொல்லுங்கண்ணே. என்னண்ணே இதெல்லாம்? நான் ஒன்று கேட்குறேன், என் குடும்ப விஷயத்தை தலையெடுத்துக்கு நீ யாருடா? வேலைக்காரனா விசுவாசத்துக்கு மட்டும்தான் வாழாட்டணும், இந்த மாதிரி புத்தி சொல்லக்கூடாது. என்ன நீங்களாச்சும் கொஞ்சம் அண்ணன் கிட்ட சொல்லி புரிய வைங்கண்ணே.
அண்ணி பாவண்ண, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க அண்ணா. ஏய் திவா, அவனை முதல்ல போக சொல்றான். ஏய் போய் தள்ளடா. பட்டு சட்டை பட்டு வேஸ்ட் கட்டணும் புது மாப்பிள்ள மாதிரி ஆயிட்டியடா. டேய் நில்லுங்கடா. டேய் ஒரு நிமிஷம் நில்லுங்கடா. டேய் நீங்க பண்றது ரொம்ப தப்புடா. இந்த யோசனை உங்களுக்கு எப்படிடா வந்துச்சு? இது கடவுளுக்கே அடுக்காதுடா. ஐயே, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தப்பு ரைட்ன்றது நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதை பொறுத்து தான். நான் என்ன முடிவெடுத்தாலும் அது சரியா தான் இருக்கு. நான் நல்லா யோசிச்சுதான் என் தம்பி திவாகருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவு பண்ணியிருக்கேன். சும்மா லப லபன் கத்திட்டு இருக்காதீங்க. டேய் திவா, வாடா போலாம். டேய் டேய் உங்களை நான் போக விட மாட்டேன். திவாகர் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. டேய் ஏதாவது சொல்லிட்டு போறேன். நீ பெத்த போல தானே நானு. ஊர்ல இருக்கிற எவனோ ஒருத்தன் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்கான். அதெல்லாம் மறந்துட்டீங்களா? உன் பையனுக்கு நடந்த அவமானத்தை சரி பண்ணுன்ற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லல? எவ்வளவு ஒருத்திக்காக பறிஞ்சு பேசுறியே. உன் புள்ளனா குழந்தை பெத்துக்க முடியல ஊரெல்லாம் பேசி சிரிச்சுதே. அப்ப என்ன பண்ண? வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்த? அப்ப வாயை மூடிட்டு அதே மாதிரி இரு. டேய் அதான் ஆஸ்பத்திரியெல்லாம் போய் டெஸ்ட் எல்லாம் பண்ணி உங்க 2 பேர் மேலேயும் எந்த தவறு இல்லைன்னு வந்துருச்சாடா. அப்புறம் ஏன்டா அவசரப்படுற? அவசரப்படாதடா. ஐயோ ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் நான் ஆம்பளைதான், ஆண்மத்தன்மை இருக்கு, அதோட குழந்தை பெத்துக்க சக்தியும் இருக்கு, தகுதியும் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் எடுத்தேன், ரிசல்ட் நல்லா தான் வந்துச்சு, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் குழந்தை பிறக்கும், அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல சொல்றியா? வீடு வீடா போய் நான் ஆம்பளை தான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. புரியுதா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. கோயிலுக்கோ குளத்துக்கோ போய் இதுக்கான விடையை நாம தேடிக்கலாம். இல்ல வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம். நான் சொல்றது உனக்கு கேட்கல? இப்ப நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எனக்கு தெரியும். அதெல்லாம் நீ எனக்கு சொல்லித்தர.